முதலில் நாம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். மத்தேயு 7:12. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் விரும்புவதை பிறரிடமிருந்து பெறுவதல்ல. நாம் எதை பிறரிடமிருந்து பெற விரும்புவோமோ அதை அவர்களுக்கு செய்வதாகும். ஒருவேளை ஒருவர் நல்ல ஒரு பண்பை நமக்காக காண்பிக்கும் பொழுது நாமும் அதற்கு பதிலாக ஒரு நற்பண்பை காண்பிக்கலாம். பிறர் ஒரு நற்செயலை செய்யும் பொழுது நாமும் பதிலாக ஒரு நற்செயலை செய்யலாம். இவை நாம் சிலவற்றை பெற்றதற்காக எதையோ பதிலாக செய்வதாகும். இதில் பெரிய விசேஷம் ஒன்றுமில்லை. நற்பண்பை வெளிப்படுத்துவதிலும் நற்செயலை செய்வதிலும் முந்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும். உங்களுக்கு வேண்டிய ஒருவர் நீண்ட காலமாக உங்கள் வீட்டு பக்கமாக வந்து போகவில்லை என்று மனதிற்குள் புகைந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஏன் அவர் வீட்டுக்கு போய் உங்கள் அன்பை காண்பிக்க கூடாது? ஏதோ சின்ன ஒரு மனஸ்தாபம், உங்கள் நண்பர் அல்லது உறவினரோடு பேசாமலேயே இருக்கின்றீர்கள். அவர் வந்து தானாக பேசினால் அப்பொழுது நீங்களும் பேச தயாராக இருக்கிறீர்கள். அது சரி, இது போல அவரும் நினைத்து கொண்டிருக்கலாம் அல்லவா? நீங்கள் ஏன் முதலில் போய் அவரோடு பேசக்கூடாது? ஊழியர்களை நன்றாக உபசரிக்கிறவர்கள் நீங்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த ஊழியர் எங்கள் வீட்டிற்கு வருவதே இல்லை என்று வருத்தப்படுகிறீர்கள். இருக்கட்டும், நீங்கள் ஏன் அந்த ஊழியரை போய் சந்தித்து உற்சாகப்படுத்தக்கூடாது? கிறிஸ்தவத்தின் வழிகள் இப்படியாகவே இருக்கும். பிறர் ஏதாவது செய்வதால் நாமும் செய்யலாம் என்று இருக்கக்கூடாது. மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை முதலில் நாம் மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களாக மட்டும் அல்ல, அன்பு காண்பிக்கிறவர்களாக மட்டும் அல்ல, நன்மை செய்வதிலும் அன்பு காட்டுவதிலும் முந்திக் கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மதித்தால் நாமும் மதிப்போம். மற்றவர்கள் இறங்கி வந்தால் நாமும் இறங்கி வருவோம். மற்றவர்கள் அன்பு காட்டினால் நாமும் அன்பு காட்டுவோம் என்பது போன்ற நிலைகளில் நாம் நின்றால் அது நல்ல பண்புடன் வாழும் விஷயத்தில் நாம் 2ஆம் இடத்தையே விரும்புகின்ற ஒரு நிலையாகும். சிந்தனைக்கு. உலகத்தை நீ மாற்றிவிட முடியாவிட்டாலும் உன்னில் ஒரு மாறுதலை உலகிற்கு காட்ட முடியும். ஆமென்.